நம்ம இன்னைக்கு ஷோவில் பார்க்க போகிற இந்த வீடோட ஹைலைட்டான விஷயங்களை என்ன அமைஞ்சிருக்குன்னா, இந்த வீடோட லக்ஸரியஸான பிளான். இந்த வீடோட எல்லா ரூம்ஸோட இன்டீரியர் ஒர்க்ஸும் நமக்கு ஒரு கிளாசி ஃபினிஷ் லுக்கில் ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்பவே அழகாக இந்த வீடோட லைட்டிங் ஒர்க்ஸ் அண்ட் சீலிங் ஒர்க்ஸ் அமைஞ்சிருக்கு. இதோட சேர்த்து இந்த வீடோட ரூஃப் டாப்பில் நமக்கு ரொம்பவே அழகான ஒரு கார்டனிங்கான ஸ்பேஸ், பவர் சேவிங்காக அமைச்சு கொடுத்துருக்க சோலார் பேனல்ஸ் எல்லாமே இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இன்னைக்கு ஷோவில் போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடு நேலுக்கு சரண்குமார் அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறது ஒரு மாடலுக்கான ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் லக்ஸரியஸான 5 BHK ஹோமோட ரிவ்யூ. இந்த வீடோட ஹைலைட்டான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த வீடு வந்து சவுத் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கு. மொத்தம் 5 பெட்ரூம் ஹவுஸ். இந்த வீட்டில் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வீடுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே பார்த்து பண்ணிக்கிற அழகான இன்டீரியர் ஒர்க்ஸாக இருக்கட்டும், மாடல் கிச்சனோட நமக்கு அட்டாச்சாக பண்ணி கொடுத்துருக்கிற அழகான NV கிச்சனாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்க அழகான ரூஃப் கார்டனாக இருக்கட்டும், எல்லாமே இதோட ஹைலைட்டான விஷயங்களாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு ஷோவில் போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃப்ளோர் பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதோட டவுன்லோட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்குள்ள போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சவுத் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கிற இந்த இண்டிவிஜுவல் 5 BHK லக்ஸரியஸ் ஹோம் அமைஞ்சிருக்கிற பிளாட்டோட டைமென்ஷன் என்னவா இருக்குன்னா 60க்கு 40ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட எக்ஸ்டீரியர் டிசைன். இந்த வீடோட எக்ஸ்டீரியர் டிசைனுக்காக ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்லாம் நமக்கு பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்பவே அழகான கலர் காம்பினேஷன் அண்ட் லைட்டிங் ஒர்க்ஸோட இந்த வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் அமைஞ்சிருக்கு. அந்த கலர் காம்பினேஷனுக்கு செட் ஆகிற மாதிரி இந்த வீடோட என்ட்ரன்ஸ் கேட் அண்ட் காம்பவுண்ட் வாலாக நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட கார் பார்க்கிங் அண்ட் என்ட்ரன்ஸ் கேட்டுக்காக தனித்தனியான என்ட்ரன்ஸ் கேட் அமைஞ்சிருக்கு. இதோட என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து நம்ம பார்க்குறது இந்த வீடோட சிட் அவுட் ஏரியா. சிட் அவுட் ஏரியாவில் இந்த லெஃப்ட் சைடு இந்த வீடோட கார் பார்க்கிங்கான ஸ்பேஸும், சிட் அவுட் ஏரியாவில் இந்த ரைட் சைடு இந்த வீடோட பைக் பார்க்கிங்கான ஸ்பேஸும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடோட பைக் பார்க்கிங்கான ஸ்பேஸோட சைஸ் என்னவா இருக்குன்னா 16க்கு 8ங்கிற அளவில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்காக நமக்கு பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ரைட் கார்னரில் இதோட EB மீட் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும், கேஸ் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதே இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. சிட் அவுட் ஏரியாவில் இந்த லெஃப்ட் சைடு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடோட கார் பார்க்கிங் ஏரியாக்கான ஸ்பேஸ். இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் என்னவா நமக்கு அமைஞ்சிருக்குன்னா 16க்கு 14ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஒரு XUV டைப் வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் நமக்கு இந்த இடத்துல செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்காக நமக்கு பேட்டர்ன் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியாவோட லெஃப்ட் கார்னர் தான் இந்த வீடோட கார்டனிங்கான ஸ்பேஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே இடத்துல ஒரு அழகான செட் பேக் ஏரியா அமைச்சு கொடுத்து ஒரு கார்டனிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ், அதுக்கு தேவையான பைப் ஃபெசிலிட்டிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதே இடத்துல நமக்கு அமைஞ்சிருக்கு. வீடோட கார் பார்க்கிங் இழந்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட சிட் அவுட் ஏரியா. சிட் அவுட் ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 7க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. சிட் அவுட் ஏரியாவோட ஃப்ளோரிங்காக நமக்கு கிரானைட் ஃப்ளோரிங்கும், சிட் அவுட் ஏரியாவில் இருக்கிற பில்லர்ஸ்க்காக நமக்கு கிரானைட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி அழகான டிசைன் ஒர்க் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காது. இதோட எக்ஸ்டீரியர் டிசைன்ஸ்க்கு ரொம்பவே அழகாக மேட்ச் ஆயிருக்கு. இந்த ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு சிட் அவுட் ஏரியாவில் ரொம்பவே அழகான ஒரு சீலிங் ஒர்க் வித் ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் ஏரியா வழியாக இந்த வீடோட மெயின் டோர் நமக்கு சவுத் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடோட சிட் அவுட் ஏரியாலேருந்து இந்த வீடோட ஃபோயர் ஏரியாவுக்கு போகிறதுக்கான சேஃப்டி கேட் நமக்கு லேசர் கட் டிசைனில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் வழியாக நம்ம பார்க்குற இந்த வீடோட ஃபோயர் ஏரியாவோட சைஸ் என்னவா வந்துருக்குன்னா 13க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபோயர் ஏரியாவோட சீலிங் ஒர்க்காக நமக்கு கிளாசி லுக்கில் அழகான அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட அழகான சீலிங் ஒர்க் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோயர் ஏரியோட ரைட் வால்ஸில் அந்த சீலிங் ஒர்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி அழகான ஆயில் பெயிண்டிங் டிசைனும் அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் வால்ஸில் நமக்கு அழகான ஆர்ட் ஒர்க் டிசைன், அதுக்கு ஏற்ற மாதிரி லைட் ஃபெசிலிட்டிஸோட ரொம்பவே அழகாக இந்த ஃபோயர் ஏரியாவை நமக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஃபோயர் ஏரியா வழியாக இந்த வீடோட மெயின் டோரை நமக்கு சவுத் ஃபேசிங் பார்த்து செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட மெயின் டோர் நமக்கு சூடான் டீக்கில் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் வழியாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 16x27 அளவில் ஸ்பேசியஸான லிவிங் ஹால் இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலோட லெஃப்ட் கார்னரில் ஒரு இன்டீரியர் ஸ்டேர்கேஸ் டிசைன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலில் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். லிவிங் ஹால் இந்த லெஃப்ட் சைடு நம்ம பார்க்குறது இந்த வீடோட சோஃபா யூனிட் அமைச்சிருக்கிற வால்ஸில் நமக்கு டிஜிட்டல் பெயிண்டிங்கும் அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற வால்ஸில் நமக்கு லேமினேட்டட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி அழகான மல்டிமீடியா டிவி யூனிட்டும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அழகான சீலிங் ஒர்க் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட இந்த லிவிங் ஹாலோட சோஃபா யூனிட்டோட பிளான் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலோட ரைட் சைடு இந்த வீடோட டைனிங் ஏரியா நமக்கு அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே நமக்கு ஒரு அழகான வாஷிங் ஏரியாவும் அழகாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் இந்த ரைட் கார்னரில் இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் நமக்கு இந்த வீடோட காம்பாக்டான மாடல் கிச்சன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குற இந்த வீடோட மாடல் கிச்சனோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 12x9 அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த மாடல் கிச்சனோட டேபிள் டாப் நமக்கு ஆர்டிஃபிஷியல் கொரியன் டாப் ஒயிட் யூஸ் பண்ணி அழகான டேபிள் டாப் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் டாப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு கிளாசி ஃபினிஷில் இந்த வீடோட என்டையர் கேபினட் ஃபெசிலிட்டியும் நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த கிளாசி ஃபினிஷ் லுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அழகான ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட தேவையான கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த கிச்சனை நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட இன்னொரு ஸ்பெஷலான விஷயமா என்ன அமைஞ்சிருக்குன்னா மாடல் கிச்சன் பக்கத்துலேயே நமக்கு ஒரு NV கிச்சனுக்கான ஸ்பேஸும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 7x4 அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனோட டேபிள் டாப்பும் நமக்கு மாடல் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கிற அதே டேபிள் டாப் தான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் கொரியன் டாப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த கிச்சனோட டேபிள் டாப் அமைஞ்சிருக்கு. அதே கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிச்சனோட வால்ஸ்க்கு நமக்கு பேட்டர்ன் ரைஸ் யூஸ் பண்ணி அழகான டிசைன் ஒர்க்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட NV கிச்சனுக்கு பக்கத்துலேயே நமக்கு டைனிங் ஏரியாவுக்கு தேவையான ஒரு அழகான வாஷிங் ஏரியா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஏரியாவை சுற்றி இந்த டைனிங் ஏரியாவுக்கு தேவையான கேபினுக்கான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்காக நமக்கு கிளாசிஃபைட் வெட்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் இந்த ஃப்ளோரிங் ஒர்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியே நமக்கு இந்த வீடோட டைனிங் டேபிளும் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அழகான ஃபால் சீலிங் ஒர்க் அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸோட இந்த டைனிங் ஏரியாவை நமக்கு ரொம்பவே அழகாக இந்த வீட்டுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட டைனிங் ஏரியான்னு பூஜை யூனிட்டை பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக நமக்கு அழகான உடன் பார்ட்டிஷன் ஒர்க் அதோட அட்டாச்சாகவே நமக்கு ஷோ பீசஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக அழகான ஷோகேஸ் யூனிட்டும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வழியே இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடோட அழகான பூஜை யூனிட்டோட சைஸ் நமக்கு என்னவோ அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 8x5 அமைஞ்சிருக்கு. பூஜை யூனிட்டோட ஃப்ளோரிங்காகவும் நமக்கு கிளாசிஃபை வெட்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் அந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பூஜை யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகான ஃபால் சீலிங் ஒர்க் வித் லைட்டிங் ஒர்க்கோட செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை யூனிட்டோட ரைட் கார்னரில் ஒரு உடன் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணி நமக்கு ரொம்பவே அழகாக இந்த வீட பூஜை யூனிட் அமைஞ்சிருக்கு. பூஜை யூனிட் நமக்கு என்ன மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பூஜை
பூஜா யூனிட்டோட ரைட் கார்னரில் இருக்கிற ஸ்பேஸை நமக்கு சிசிடிவி மானிட்டர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் கிட்ஸோட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு அழகான ஸ்டடி ஏரியாக்கான ஸ்பேஸும் இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு. பூஜா ஏரியாவை நமக்கு ஒரு அழகான பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி பூஜா யூனிட்டோட லெஃப்ட் கார்னர் நமக்கு ஒரு யூட்டிலிட்டி ஏரியா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட சைஸ் என்னவா இருக்குன்னா 10க்கு 6 அமைஞ்சிருக்கு. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் தான் நமக்கு இந்த வீடோட வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ், அதோட ரைட் கார்னரில் ஒரு அழகான வாஷிங் ஏரியாக்கான ஸ்பேஸ், அதுக்கு தேவையான அழகான இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் நமக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியாவோட ஒரு கார்னர் நமக்கு இந்த விட எக்ஸிட் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸிட் டோர் நமக்கு ஹார்ட்வுட் மெட்டீரியல்ஸில் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் டோர் வழியாக நம்ம பார்க்குறது இந்த வீடோட அழகான செட் பேக் ஏரியா. இந்த செட் பேக் ஏரியா நமக்கு ஒரு வாஷிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூமோட பிளானிங். கிரவுண்ட் ஃப்ளோர் நமக்கு மொத்தம் 2 பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் லிவிங் ஹாலோட ரைட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் இந்த வீடோட நார்த் வெஸ்ட் கார்னரில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீமியம் கோட்டர் ஹார்ட்வுட் டூஸ் யூஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் டோர் செட்டப் பண்ணிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் டோர் வழியாக இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 10க்கு 10 அளவில் ஒரு கம்ஃபர்டபுளான பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைஞ்சிருக்குன்னா ஒரு அழகான கிங் சைஸ் பெட் போடுறதுக்கான ஸ்பேஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி அழகான பெட் யூனிட், அந்த கலர் காம்பினேஷனில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் வித் ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட ரொம்பவே அழகாக இந்த பெட்ரூமோட பிளான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு மை கலர் காம்பினேஷனில் ஃப்ளோரிங் ஒர்க் அண்ட் அழகான பெயிண்ட் ஒர்க்கும் இந்த பெட்ரூமுக்கு அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ரைட் சைடு நமக்கு இந்த பெட்ரூம் தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் அதோட அட்டாச்சாகவே ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா பக்கத்துலேயே இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்குற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு 6க்கு 4 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வால் மவுண்ட் வெஸ்டர்ன் க்ளோசெட், ஆட்டோமேட்டிக் டைவர்ட்டோட ஷவர் ஃபெசிலிட்டின்னு இந்த பாத்ரூம் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த வெளில இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்க செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா லிவிங் ஹாலோட லெஃப்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோரை நமக்கு ப்ரீமியம் கோட்டர் ஹார்ட்வுட் டோர்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ட்ரன்ஸ் டோர் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் டோர் வழியாக நம்ம பார்க்குற இந்த பெட்ரூம் இந்த வீடோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்துட்டு இந்த பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 12க்கு 14 சைஸில் ஒரு கம்ஃபர்டபுளான செகண்ட் பெட்ரூமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் அழகான வால்ஸ் ஒர்க்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மை கலர் காம்பினேஷனில் கிளாசிஃபைட் வெட்டிஃபைட் டைஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைஞ்சிருக்குன்னா ஒரு கிங் சைஸ் பெட் போடுறதுக்கான ஸ்பேஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிக்கிற அழகான பெட் யூனிட், அதே கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்பவே அழகாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க், அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த பெட்ரூமில் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட் யூனிட்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பெட்ரூமோட ஃபால் சீலிங் ஒர்க் என்ன மாதிரி கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே கலர் காம்பினேஷனில் இந்த பெட்ரூம் தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபின்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்தில் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 8க்கு 4 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைஞ்சிருக்குன்னா பாத்ரூமோட ரைட் கார்னரில் ஒரு வால் மவுண்ட் வெஸ்டர்ன் க்ளோசெட், அது பக்கத்துலேயே ஆட்டோமேட்டிக் டைவர்ட்டோட ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு அழகான வாஷிங் யூனிட்னு இந்த பாத்ரூமோட ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் வெளில இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னா லிவிங் ஹாலோட லெஃப்ட் கார்னரில் ஒரு இன்டீரியர் ஸ்டேர் கேஸ் டிசைன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர் கேஸ் போகிறதுக்கான வால்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆயில் பெயிண்டிங் யூஸ் பண்ணி அழகான ஆர்ட் ஒர்க் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸோட ஸ்டேர் கேஸ் ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்லையும், ஸ்டேர் கேஸ் ஹேண்டில் வந்து கிளாஸ் அண்ட் எஸ்எஸ் மெட்டீரியல் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானிங் என்ன மாதிரி ஓனாக தெரிஞ்சிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 3 பெட்ரூமுக்கு காமனாக ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா, ஒரு அழகான கார்டனிங்கான ஸ்பேஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ரூமோட சைஸ் என்னமா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் தெரிஞ்சுப்போம். ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பார்க்குறது 3 பெட்ரூமுக்கு காமனாக இருக்கிற ஸ்பேசியஸான லிவிங் ரூம். இந்த லிவிங் ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 16க்கு 23 அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிலாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, லிவிங் ரூமோட லெஃப்ட் வால்ஸில் ஒரு ஆயில் பெயிண்ட் டிசைனும் அதோட அட்டாச்சாகவே ஒரு அழகான மல்டிமீடியா டிவி செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டிவிக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சோஃபா ரெண்டுக்கான ஸ்பேஸும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங்கோட ஃப்ளோரிங்காக நமக்கு கிளாசிஃபைட் வெட்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க் மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லிவிங் ஏரியோட ஃபால் சீலிங் ஒர்க் லேமினேட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸோட ரொம்பவே அழகாக இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஹாலோட பிளான் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற எல்லா பெட்ரூம்ஸோட டோருமே நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கோட்டட் ஹார்ட்வுட் டோர்ஸ் யூஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சு கொடுத்துருக்க ஒரு ஸ்பேசியஸான கிட்ஸ் பெட்ரூம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 11க்கு 16ங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான கிட்ஸ் பெட்ரூமாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. கிட்ஸ் பெட்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா, தேவையான ஸ்டோரேஜ் செட்டப் பண்ணுறதுக்கான கேபினட்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஒரு ஸ்டடி டேபிள் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்காக நமக்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் அதே கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அழகான பெட் யூனிட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேமினேட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி அழகான சீலிங் ஒர்க் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட ஒரு மைக்கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக இந்த வீடோட கிட்ஸ் பெட்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 4க்கு 7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பாத்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிலாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃப்ளோர் மவுண்ட் வெஸ்டர்ன் க்ளோசெட், ஒரு ஆட்டோமேட்டிக் ஷவர் ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த பாத்ரூம்ஸில் ஃபெசிலிட்டிஸாக அமைஞ்சிருக்கு. கிட்ஸ் பெட்ரூம் வெளில வந்து இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்க ஒரு கம்ஃபர்டபுளான கெஸ்ட் பெட்ரூம். இப்போ பார்க்க போகிற இந்த கம்ஃபர்டபுளான பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 9க்கு 8ங்கிற அளவில் வித் அட்டாச் பாத்ரூமோட செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்காக நமக்கு கிளாசிஃபைட் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க் அமைஞ்சிருக்கு. பெயிண்ட்டுக்காக ஒரு மை கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் ஒர்க்கும் அந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அழகான சீலிங் ஒர்க் வித் ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸான ஃபெசிலிட்டிஸும் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ரைட் கார்னர் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் 4க்கு 4ங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைஞ்சிருக்குன்னா, ஒரு வால் மவுண்ட் வெஸ்டர்ன் க்ளோசர், அது பக்கத்துலேயே மேனுவல் ஷவர் ஃபெசிலிட்டின்னு இந்த பாத்ரூமோட ஃபெசிலிட்டிஸ் நமக்கு அமைஞ்சிருக்கு. கெஸ்ட் பெட்ரூம் வெளில வந்து இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது 4க்கு 16ங்கிற அளவில் இருக்கிற பேசேஜ் ஏரியா வழியாக பேசேஜோட ரைட் கார்னரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற தேர்ட் பெட்ரூம் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் தான் நமக்கு இந்த வீட மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்க போகிற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 12க்கு 14ங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் வால்ஸ்க்கான பெயிண்டிங் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கிங் சைஸ் பெட் போடுறதுக்கான ஸ்பேஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி அழகான பெட் யூனிட்டுக்கான ஸ்பேஸ், அந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அழகான ஃபால் சீலிங் ஒர்க் வித் ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட ரொம்பவே அழகாக இந்த மாஸ்டர் பெட்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. பெட் யூனிட்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பெட்ரூமோட ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கான ஸ்பேஸ், அதுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் எல்லாமே நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க.
பெட்ரூமோட ரைட் கார்னரை நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 4x7ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைஞ்சிருக்குன்னா ஒரு வால் மவுண்ட் வெஸ்டர்ன் க்ளோசெட், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு அழகான வாஷிங் யூனிட் நமக்கு இந்த பாத்ரூமில் ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் வெளில வந்து இப்போ நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்துலேயே ஒரு எக்ஸிட் டோர் செட்டப் பண்ணி கொடுத்து அந்த எக்ஸிட் டோர் வழியாக இந்த வீட ஃப்ரண்ட் ஃபேசிங் பார்த்துருக்கிற மாதிரி ஒரு அழகான பால்கனி ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குற இந்த பால்கனி ஏரியோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 6x15ங்கிற அளவில் வீட ஃப்ரண்ட் ஃபேசிங் பார்த்துருக்கிற மாதிரி இந்த வீட பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த வீடோட பால்கனி ஏரியாவில் இப்போ நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்க போகிறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே செட்டப் பண்ணி கொடுத்துருக்கா அழகான கார்டனிங் ஏரியாக்கான ஸ்பேஸ். இந்த கார்டனிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கான எக்ஸிட் டோர் நமக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஹாலோட ரைட் கார்னரில் தான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணி இந்த வீடோட கார்டனிங் ஏரியாக்கான ஸ்பேஸ் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடோட கார்டனிங் ஏரியாக்கான சைஸ் என்னவா அமைஞ்சிருக்குன்னா 10x31ங்கிற சைஸில் ஒரு ஸ்பேசியஸான கார்டனிங் ஏரியாவை நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கார்டனிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்கான தேவையான ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இதே இடத்துல வாட்டர் ஃபெசிலிட்டிக்கான ப்ரொவிஷனுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்டனிங் ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இதோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் எங்கே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது. இதோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் நமக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஹாலோட லெஃப்ட் கார்னரில் இன்டீரியர் ஸ்டேர்கேஸ் டிசைன் யூஸ் பண்ணி இது வழியாக இதோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸோட ஸ்டேர்கேஸ் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கிரானைட்லையும் ஸ்டேர்கேஸ் ஹேண்டில் வந்து எஸ்எஸ் மெட்டீரியலையும் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வழியாக இந்த இதோட டெரஸ்க்கு போய் டெரஸில் நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்க சோலார் பேனலோட ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது, டெரஸோட ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணிக்கிற கூலிங் டைல்ஸ்லாம் என்ன மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த இதோட சரௌண்டிங்கில் என்ன மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுப்போம்.
நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண மாடலுக்கான ஃபுல்லி ஃபர்னிஷ் 5 BHK லக்ஸரியஸ் ஹோமோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்க நம்புறோம். இந்த வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் எல்லாமே யார் பண்ணாங்கன்னா திருச்சியில் இருக்கிற எத்திக்ஸ் பில்டர்ஸோட பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நீங்களும் திருச்சியில் உங்களோட பிளானிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எத்திக்ஸ் பில்டர்ஸோட டைப் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே வாங்கி தெரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண விட என்ன டீடைல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.